என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. உம் கிருபை தந்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 4வது வசனம் எடுத்தவங்க வாசிக்கலாம். நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்தும நேசரை கண்டேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். அன்பு தேவ பிள்ளைகளே, நல்லா புரிந்து கொள்ளுங்க. இங்க வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது, நான் என் நேசரை. அல்லேலூயா. அங்க வேதம் என்ன சொல்லுது? ஆமென். நான் என் நேசரை தேடி கொண்டு போனேன். அவ சொல்ற அத மேல் வசனத்தை வாசிமா. நகரத்திலே திரிகிற காவலாளர்கள் என்னை கண்டார்கள். என் ஆத்தும நேசர் கண்டீர்களா கேட்டேன். ஹல்லேலூயா. பாருங்க, நேசரை தேடிக்கொண்டிருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட திருச்சபைக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உன்னத பாட்டை. நாம நிறைய பேர் தேவையில்லாம கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த உன்னத பாட்டை குறித்து நம்ம தியானிக்கணும், இந்த வார்த்தையை தியானிக்கணும்னா நேசருக்கும் திருச்சபைக்கும் உள்ள உறவை இது காண்பிக்கிறது. எதை காண்பிக்கிறது? நேசர். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்கும் அவருடைய சுய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட திருச்சபைக்கும் இது என்னவா இருக்கு? பாலமாக அமைந்துள்ளது. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகவே தான் இங்க வேதம் சொல்லுகிறது, ஆமென், பிரைஸ் தி லார்ட், அவள் ஆமென் நேசரை காணாமல் ஆமென் அலைந்து திரிகிறாள். அவரை தேடிக்கொண்டிருக்கிறாள். காவலர்களை பார்த்து அவள் கேட்கிறாள். சபை கேட்கிறது. சபை அல்லேலூயா கேட்கிறது, என் நேசரை கண்டீர்களா என்று ஆமென் கேட்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய திருச்சபை அப்படி நேசரை கண்டீர்களா என்று கேட்கிற திருச்சபையாய் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். திருச்சபைனா மொத்தமும் சேர்த்து அப்படியா இல்ல. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென், தேவனுடைய ஆலயம் நம்ம தான். நீ தான் தேவனுடைய ஆலயம். நீங்க ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய திருச்சபையா இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவியானவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப நீங்க ரட்சிப்பை பெறும் பொழுது, ஆவியானவரை பெறும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையாகிய தேவன் உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணினவரை துளைத்து விட்டு தேடாதபடி இன்றைக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். இந்த வசனம் என்ன காண்பிக்கிறது? அவரை ஆமென் தொலைத்து விடக்கூடாது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட உடனே இந்த காதுல கேட்ட இந்த காதில என்ன பண்ணிடக்கூடாதுங்க? விட்டுறக்கூடாது. எங்க கொண்டு போய் அவரை வைக்கிறாளாம்? ஆமென். எங்க கொண்டு போகிறாளாம்? என் தாயின் வீட்டுக்குள்ள, என் தாயின் அறைக்குள்ள கொண்டு போய் என் நேசரை சொல்லுங்க. அதுல நாலு என்ன சொல்ல? வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடு மட்டும் அவரை விடாமல் இருந்தேன். அல்லேலூயா. அன்பு திருச்சபையே, அன்பு தேவ மக்களே, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வரும் பொழுது அந்த வார்த்தையை உங்கள் செவிகளிலே கேட்டு ஆமென், பிரைஸ் தி லார்ட், அன்பு தேவ பிள்ளைகளே, அதை அறையாகிய இருதயத்துக்குள்ளே கொண்டு போய் ஆமென் வைக்கிற வரைக்கும் அந்த வார்த்தையை நீங்க விடவே கூடாது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென் சொல்லுவீங்களா? அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகவே இன்றைக்கு வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது, நான் அவரை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்தும நேசரை கண்டேன். அல்லேலூயா. கொஞ்ச தூரம் போகும்போதே இவ ஆத்தும நேசரை பார்த்துட்டா. இன்னைக்கும் அநேகர் ஆத்தும நேசரை காணாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ அவர் உன் இருதயத்திலே வாசம் பண்ண விரும்புகிறார். கர்த்தர் எங்க வாசம் பண்ண விரும்புறாரு? உன் அறை வீட்டுக்குள்ளே. ஆமென். அண்ணன் சொல்றாருல, நீயோ உபவாசிக்கும் பொழுது ஆமென் உன் கதவை சாத்தி உன் அறை வீட்டுக்குள்ளே சொல்றாரா இல்லையா? உன் அறை வீட்டுக்குள்ள இல்லையா? அவரை நோக்கி ஜெபம் பண்ணப்பா இல்ல. அதை போல உன் அறை வீடு என்பது இருதயத்தை குறிக்கிறது. உன் இருதயத்துக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தை உன் இருதயத்துல தங்கி இருக்கிற வரைக்கும் அவரை விடவே விடாத. ஆமென். ஏன்னாக்கா அவர் வார்த்தையாகிய தேவனாய் இருக்கிறார். கர்த்தரை சோதனை பண்ணுங்க. அவர் யாருங்க?
வார்த்தையாகிய தேவன். அன்பு தேவ பிள்ளைகளே, வார்த்தையாகிய தேவன், அந்த வார்த்தையாகிய தேவன் அவர் பேசும்பொழுது வார்த்தைகளை கொண்டு வந்து அவன் உங்கள் அறை வீட்டுக்குள்ள அவன் அந்த அறைக்குள்ள இருதயத்துக்குள்ள வைக்கிற வரைக்கும் அந்த வார்த்தையை விட்டுறாதீங்க. பத்திரமா இருதயத்துல வச்சு அதை பாதுகாத்து அந்த வார்த்தையின்படி அவன் நீங்க மகிழ்ந்து சந்தோஷமா உங்க பிரச்சனைகளான வேலைகள் அந்த வார்த்தைகளை எடுத்து ஜெபம் பண்ணி நீங்க ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 9:10 எடுத்தவங்க சீக்கிரம் வாசிங்க. உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க அன்பு தேவ பிள்ளைகளே. பிரைஸ் சொல்றாங்க, வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. பிரைஸ் சொல்ல அன்பு தேவ பிள்ளைகளே, இவள் நேசரை காணாமல் தேடிக்கொண்டு போகிறாள். அவர் அவளுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்வாய் இருப்பீங்க, அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் குறைவாக்கப்பட்டு காணப்படுவீங்க, கர்த்தரை தேடாதபடி வாழ்ந்து கொண்டு இருப்பீங்கன்னா, இன்றைக்கு கர்த்தர் ஒரு எச்சரிப்புடனே சொல்லுகிறார், அவரை நீங்கள் என்ன பண்ணணுமா? தேடுவீர்களானால் நீங்க கைவிடப்படவே மாட்டீங்க. அவர் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகவே இன்றைக்கு வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது, கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். நம்ம நேசர் இயேசு கிறிஸ்துவை நம்ம நம்பி இருப்பார்கள். அவர் நாமத்தை அறிந்தவர்கள் அவரை நம்பி இருப்பார்கள். அதே சங்கீதத்தின் புத்தகம் 22:26 எடுத்து வாசிங்க சீக்கிரம். மகாசபையிலே நான் உம்மை துதிப்பேன், அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது. பிரைஸ் சொல்ல ஆமென். 26 வாசிக்குமா? கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். பிரைஸ் சொல்ல உங்கள் இருதயம் என்னன்னைக்கும் வாழும். எப்போ வாழும்னா நீங்க கர்த்தரை தேடும் பொழுதுதாங்க உங்க இருதயம் வாழும். ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு கர்த்தரை தேட வேண்டிய இருதயமோ வாழும் என்று கர்த்தர் சொல்றாரு. அப்ப இன்னைக்கு கர்த்தரை அவன் தேடக்கூடியவர்களா இருக்கான். கர்த்தரை எப்படி தேடலாம்? கர்த்தரை தேடுகிற இருதயமோ வாழும். அதுதான் இங்க வேதம் சொல்லுது, கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், உங்களுடைய இருதயம் என்றென்றைக்கும் வாழும் என்று கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா, வேதம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தரை எப்படி தேடலாம்? சாலைகளில போய் தேடலாமா? கடைத்தெருவுல தேடலாமா? சொல்லுங்க, எங்க தேடலாம்? ஹல்லேலூயா, வெரி குட். கரைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வேதத்தில் தேட முடியும். ஹல்லேலூயா. ஏன்னாக்கா அவர் சத்தியத்தை மாறியவர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதிகாலையில தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தரை தேடக்கூடிய ஒரு நேரம் இருக்கிறது. கர்த்தரை எங்க தேடணும்னா இந்த சத்திய வேதத்துல தான் அவரை தேட முடியும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 105:3 கூட சொல்லுகிறது. அதையும் வாசிச்சு பாருங்க. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடும் இருதயம் மகிழ்வதாக. ஃபர்ஸ்ட் பார்த்தோம், கர்த்தரை தேடும் பொழுது இருதயம் வாழுமா? இருதயம் அப்போ அது வாழணும் என்ன அர்த்தம்? அர்ப்பாயுசு இல்லைன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இருதயம் வாழ்ந்ததுன்னா ஆமா, நல்ல இருதயம் எந்த அளவுக்கு அது வாழுதோ, எந்த அளவுக்கு இருதயம் ஆரோக்கியமா இருக்கோ, எந்த அளவுக்கு அதுல கசப்பு வெறுப்பு காயங்கள் இல்லாம, எந்த அளவுக்கு இருதயத்துல வேதனை இல்லாம துக்கம் இல்லாம இருக்குதோ, அந்த அளவுக்கு அந்த இருதயம் மகிழ்ச்சியாகும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அததான் ஆண்டவர் சொல்றார் இந்த வசனத்துல 105 அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுவதை இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரை தேடும்போது இருதயம் என்ன பண்ணுமா?
மகிழும். அல்லேலூயா. அப்ப உங்க இருதயத்துல ஒருவேளை மகிழ்ச்சி குறைவா இருக்குன்னா, உங்க இருதயத்துல மகிழ்ச்சி இல்லைன்னா, நீங்க கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாக மாறுங்க. தேடுவதற்கு ஒரு 3 காரியம் சங்கீதக்காரன் சொல்றாங்க. அன்புதக பிள்ளைகளே, அல்லேலூயா, நீ அமேன், அன்புதக பிள்ளைகளை நீங்க வேதனையா இருக்கும் பொழுது, துக்கமா இருக்கும் பொழுது என்ன பண்ணணுமா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை தேடணும், கர்த்தரை தேடணும். நெருக்கப்படும் பொழுது என்ன பண்ணணும்? கர்த்தரை தேடணும். யோனா எங்க இருந்து கர்த்தரை தேடினாரு? மீன் வயிற்றுக்குள்ள இருந்து. அவருனா ஜாலியா தூங்கிட்டு இருந்தாரா? ரொம்ப நல்லா ஃப்ரீயா இருந்தாரா? கடல் பாசினால பண்டல் கட்டு போட்டு தலையெல்லாம் கடல் பாசியை போட்டு கட்டி ஆண்டவரு அவரை கைகால கட்டி தூக்கி என்ன பண்றாங்க? அவரை கடல்ல போட்டுதான் மீன் வந்து அவர் முழுகிறதுக்கு முன்னாடி அவர் எதுக்குள்ள போய் சிக்கிறாரு? பாசியில போய் சிக்கிறாரு. பாசி ஃபுல்லா பண்டல் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் தான் மீன் முழுகுது. மீன் வயிற்றுக்குள்ள போறாரு. மீனுக்கு வயிற்றுக்குள்ள ஒரு அமிலத்தன்மை இருக்கும் இல்லையா? அந்த அமிலத்தன்மை என்ன பண்ணிடும்? அதனுடைய உணவை அப்படியே அரிச்சு 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 செரிச்சிடும். அதனாலதான் கடல் பாசினால அவரை எப்படி பாருங்க கடல் பாதுகாக்கிறாரு. பிரைஸ் சொல்லாங்க. நம்ம நினைச்சுக்கிறோம் கடல் பாசின்னு சொல்லி. கடல் பாசினால அவரை ஃபுல்லா பேண்டேஜ் மாதிரி போட்டு சுத்தி அழகா என்ன பண்றாரு? மீன் வயிற்றுக்குள்ள அவரை பாதுகாப்பா வச்சிருந்து அங்கிருந்து கரையில வந்து கக்கிறதுக்கு 3 நாள் ஆகுது. 3 நாள் அவரை ஃபுல் பேக்கப் பண்ணி பாதுகாப்பா வச்சிருக்கிறார் கடல் பாசையினால். அப்படின்னு சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அதுக்குள்ள இருந்து அவர் சொல்றாரு, பாதாளத்தின் அடி தளத்திலிருந்து நான் தேவனை நோக்கி பாதாளத்துக்கு போயிட்டேன். அடி தாளத்துக்கு போயிட்டேன். பாதாளத்தின் அடி பழத்துக்கு போயிட்டேயா. மரண இருளுக்குள்ள நான் போயிட்டேயா. அங்கிருந்து என் தேவனை நோக்கி நான் கூப்பிட்டேன். அல்லேலூயா. எங்க இருந்து தேடினாரா கர்த்தரை? பிரைஸ் தி லார்ட். அப்ப எங்க அங்க பைபிள் இருந்ததா? பிரைஸ் பைபிள் இருந்ததா? சொல்லுங்க. தேவாலயம் இருந்ததா கர்த்தரை தேடுறதுக்கு? இல்ல அவருக்கு தனி ஒரு ரூம் இருந்ததா? அப்ப அந்த எந்த மாதிரி சூழ்நிலையில அவர் இருந்தாரு? மீன் வயிற்றுக்குள்ள கடல் பாசினால சுத்தப்பட்டு மூச்சு விடுறதே கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மீன் வயிற்றுக்குள்ள படுத்துட்டு இருக்கிற ஒரு மனுஷன் கர்த்தரை எப்படி தேடி இருப்பாரு? அப்போ வார்த்தை, இந்த வேதம் எங்க இருக்கணும்னா எங்க இருதயத்துல இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய நாமம் இருதயத்துல இருக்கணும். அவருடைய நாமத்தை சொல்லி அவர் வார்த்தைகளை வைத்து நீ எந்த சூழ்நிலையில ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்க போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. 3 நாள் கழிச்சு கரையில வந்து கக்குது இல்ல? அதுக்கப்புறம் அவர் அங்க கண்டவர்கள் அவர் அதுல இருந்து விடுவித்து வெளியில கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்து அவர் என்ன பண்றாரு? தேவனுடைய நீதியை செய்யறாரு. அவர் சொல்றாரு, அல்லேலூயா, ஆமென், நான் என்ன பண்ண மாட்டேன்? கிருபைய எட்டி வச்சுக்க மாட்டேன். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில கிருபையை எட்டி வச்சுட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை இன்னைக்கு தள்ளி விட்டுட்டு இருக்கிறாங்க. இது என்னையா உபதேசம்? இது என்னையா சும்மா இவ்வளவு கண்டிஷனு, இப்படிப்பட்ட காரியம். எப்ப பாரு இந்த மனுஷன் திட்டிகிட்டே இருக்கிறாரு, கண்டிச்சுட்டே இருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை நம்ம கண்டிக்கிறது நல்லது. கத்தவங்க கண்டிக்கலைன்னா பிள்ளைங்க தரங்கட்டு போயிடுவாங்க, சோம்பேறியா போயிடுவாங்க. புரியுதுங்களா? அன்பு தேவ பிள்ளைகளை கண்டிப்பு இருக்கணும், அதே சமயம் அன்பு இருக்கணும். அன்பே இல்லாம கண்டிச்சுக்கிட்டே இருந்தாலும் அது உண்மையிலே கெட்டு போயிடும். 2 இருக்கணும், கண்டிப்பு இருக்கணும், அன்பு இருக்கணும். சரி, நல்லது. கர்த்தர் அப்படிதான். அல்லேலூயா. கண்டிக்க வேண்டிய நேரத்துல கண்டிப்பாரு, அன்பு காட்ட வேண்டிய நேரத்துல அன்பு காட்டுவார். நம்ம தேவனை போல ஒருவர் இந்த பூமியில இல்ல. பிரைஸ் தி லார்ட். நம்ம நேசிக்க அன்பு தேவ பிள்ளைகளை. ஆகவே அவன் இன்றைக்கு கர்த்தர் எப்படி அவனுக்கு அழகா பாதுகாப்பு கொடுத்து அந்த சூழ்நிலை இருந்து கர்த்தரை தேடும் பொழுது அவன் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டாரா? அவன் என்ன சூழ்நிலையில இருந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டத்துல இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்தாலும் நீங்க உங்க சூழ்நிலைக்கு மத்தியில ஏசப்பா சொல்லி கூப்பிட்டு உங்களை அர்ப்பணிப்பீங்க, ஒப்புரவாதீங்கன்னா தேவன் உங்கள் சிறையிருப்பை மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எரேமியா 29:13 ஃபர்ஸ்ட் வாசிங்க. ரைட், இப்ப வாசிச்சதுதான். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். இன்னும் கூட இந்த தேடுதலை குறித்து ஆண்டவர் பேசுறார் பாருங்க. எப்படி தேடணுமா? இருதயத்துல முழு மூச்சா தேடணுங்க. ஒரு கம்மலை தொலைச்சிட்டீங்கன்னா எப்படி தேடுவீங்க? 1/2 சவரம் கம்மலுங்க, ரொம்ப சீட்டை நாட்டை போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கி இருக்கிறீங்க. எப்படி தேடுவீங்க? தேடி பார்த்தேன், கிடைக்கல. அப்படியே சொல்லுவீங்க, அப்படியே சொல்லுவீங்க.
அப்போ ஒரு அரச ஒரு கம்மலை தொலைச்சு விட்டா எப்படி தேடுவாங்க? அந்த குப்பைத்தட்டுல பாரு, அந்த கட்லிக்கீழ பாரு. இல்லையா? சரி விட்டுரு, பரவாயில்ல. என்னங்க கவனம் இருக்கிறீங்க? சொல்லிடலாமா? எப்படி தெரியுங்கன்னு கேக்குறேன். சகோதரிகளை பார்த்தா கேக்குறேன், ஐயா நீ சொல்றது பார்த்தா எங்க கம்மலை தொலைச்சிடணுமோ? அப்படிலாம் கிடையாது. வேதத்துல ஒரு மக 10 வெள்ளிக்காசுல ஒரு காசை தொலைச்சிட்டான். வேதத்துல ஆமா, ஒரு மக 10 வெள்ளிக்காசுல ஒரு காசை தொலைச்சிட்டான். அவன் எப்படி தெரியுமா தேடினாலாம்? விளக்க கொளுத்தி வச்சு, அப்பெல்லாம் லைட்டு கிடையாது இல்ல, விளக்க கொளுத்தி வச்சு தீப்பந்தத்தை வச்சுக்கிட்டு பெரிய தொடப்பத்தை எடுத்துக்கிட்டு வீட்டெல்லாம் கூட்டி பெருகி பெருகி பீரோ இருக்கணும், அலமாரிக்கு கீழே, கட்டிலுக்கு கீழே, எங்கெங்கெல்லாம் பெருக்க முடியுமோ எல்லாம் பெருக்கி பெருக்கி ஒரு இடத்துல கூட்டி கொண்டு வருது. பெருக்கி வீசுறது இல்ல. நம்ம பிள்ளைங்களாம் பெருக்குவாங்கல்ல, அப்படின்னா அங்க போய் கூப்பிட்டு நிற்கும். அப்படி பெருக்கிறது கிடையாது. பெருக்கி எடுத்து வந்து ஒரு இடத்துல கூட்டி மொத்தமா வச்சுக்கிட்டு தீப்பந்தத்தை வச்சுக்கிட்டு தேடலாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் கீழே தானே இருக்கணும். பெருக்கி தேடி 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 பார்த்து அது கிடைக்கிற வரைக்கும் அவ ஓயவே இல்லையா. அந்த ஒரு வெள்ளிக்காசு கிடைக்கிற வரைக்கும் அவ ஓயவே இல்லை, தேடிக்கிட்டே தான் இருந்தா. அன்பு தேவ பிள்ளைகள்ல அது கிடைச்ச பிறகுதான் அவன் சந்தோஷப்பட்டா. காணாமல் அந்த வெள்ளிக்காச. ஏன் தெரியுமா? யூதர்களுக்கு ஒரு வழக்கம் இருக்கு. கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணதும் கையில ஒரு 10 வெள்ளிக்காசோ தங்க கொடுக்குற வழக்கம் இருந்தது. அந்த வெள்ளிக்காச அவ என்ன பண்ணணும்? கல்யாணம் ஆகிற வரைக்கும். அவங்களுக்கு கல்யாணம் எல்லாம் நிச்சயம் பண்ணா 1 வருஷம் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கீங்க. யூதருடைய வழக்கம் என்ன? 1 வருஷம் ஆகும் கல்யாணம் பண்றதுக்கு. அப்ப இந்த வெள்ளிக்காசை அவ கையில கொடுத்துட்டு இந்த 1 வருஷம் வரைக்கும் அந்த வெள்ளிக்காசை அவ என்ன பண்றா? செலவு பண்றாளா இல்ல அதை பாதுகாப்பா வச்சிருக்கிறாளா, என்ன பண்றான்றது ஒண்ணு பார்ப்பாங்க. 2வது மாப்பிள்ளையுடைய உறவின் முறை. மாமா, மச்சா, அப்பா, தாத்தா, பாட்ட, முப்பாட்ட பேரெல்லாம் எழுதி ஒரு 10 தலைமுறைக்கு கையில கொடுத்துருவாங்க பொண்ணு கிட்ட. என்ன பண்ணணும்? அவ எல்லாத்தையும் படிக்கணும். அதெல்லாம் படிச்சு மாப்பிள்ளையுடைய வீட்டாருடைய எல்லா உறவு முறைகளையும் அவ தெரிஞ்சுக்கணும். யார் யார் என்னென்ன பேரு என்னென்னு சொல்லி உறவு முறைகளை தெரிஞ்சுக்கணும். 3வது ஒரு காரியம் கொடுப்பாங்க. மாப்பிள்ளைக்கு எதெல்லாம் பிடிக்கும் எதெல்லாம் பிடிக்காதுன்றத சொல்லி கொடுத்துருவாங்க, எழுதி கொடுத்துருவாங்க. அதை என்ன பண்ணணும்? அவ வச்சுக்கிட்டு இந்த 1 வருஷம் இவன் நல்ல மீன் குழம்பு சாப்பிட்றவளா இருப்பான். மாப்பிள்ளை கவுச்சே சாப்பிடாத ஆளா இருப்பாரு. அவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அதை சமைக்கவும் அதை இவ பக்குவப்படுத்திக் கொள்ளவும் தானும் பக்குவப்படுத்திக் கொள்ளுவோம். அதுக்கு அந்த 1 வருஷம் கேப் அவளுக்கு இருக்கும். இது புரியுதுங்களா? யூதருடைய திருமண முறைமைகள் இன்னும் நிறைய இருக்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்மளுக்கு அதை செய்தி இல்லை. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த முறைமைகளை அவள் கற்றுக்கொள்ளணும். தன் கணவனுடைய வீட்டை குறித்து அறிந்து கொள்ளணும். கணவன் கட்டிக்கு போகிற கணவனுடைய குணாதிசயங்கள், அவனுக்கு எது பிடிக்கும் பிடிக்காத அவனுடைய குணாதிசயங்களை அறிந்து கொள்ளணும். 3வது இவ கையில கொடுக்கப்படாத 10 வெள்ளிக்காசை திருமணம் ஆகிற வரைக்கும் சரியா பத்திரமா வச்சிருக்கணும். அதுல அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, இவ செலவாளியா, ஒட்டகையா, செலவாளியா, இல்ல நல்லா வீட்டை கட்டி எழுப்புற நல்ல குணசாலியான்னு அதுல தெரிஞ்சுப்பாங்க. இதில் இப்படி எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய இருக்கு அவங்களுடைய முறைமைகள். ஆமா, திருமணம் ஆனா கூட என்ன பண்ணுவாங்க? ஆமா, ஒரு அங்கி. சரி, அதெல்லாம் இப்ப வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ இந்த வெள்ளிக்காசை ஏன் தேடினான்னா, இதை தொலைச்சிட்டா ஒரு கல்யாணம் நின்று போயிடும். தொலைச்சிட்டா என்ன ஆயிரும்? கல்யாணம் நின்று போயிடும். அதனாலதான் அவ உழுந்து பயந்து நடுங்கி அதை தேடி 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 கண்டுபிடிச்சு எடுத்த பிறகுதான் அவளுக்கு ஒரு நிம்மதி வந்தது. அப்போ நாம் எப்படி கர்த்தரை தேடணும்னா முழு இருதயத்தோட கர்த்தரை தேட வேண்டும். அல்லேலூயா. ஒரு பொருளை நீ தொலைச்சிட்டேன்னா எப்படி அந்த பொருளை தேடுவியோ அதை விட அதிகமாக உன் வாழ்க்கையில அவருடைய ரட்சிப்பை நீ தொலைச்சிடாம பத்திரமா பாதுகாத்துக்கோ. அவர் வேலை கர்த்தரை விட்டு அவன் கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்தீங்கன்னா மீண்டும் அவரை தேடி கண்டுபிடித்து உன் இருதயமாக அறை வீட்டில் கொண்டு போய் அவருடைய வார்த்தை கொண்டு வந்து வைக்கிற வரைக்கும் அவரை விடாத. கண்ணை தட்டி கர்த்தரை சொல்ல மாட்டீங்களோ? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு தேவ பிள்ளைகளே, இங்க வேதம் சொல்லுது, இப்பெல்லாம் இருக்கிற பிள்ளைங்களாம் அப்படி இல்லை. நான் அப்போதே கதையை நான் உங்களுக்கு சொன்னேன். இப்ப இருக்கிற பிள்ளைங்க எங்க அம்மா தானே போட்டாங்க. நாங்க எங்க அம்மா வீட்டுல தானே போட்டுன்னு வந்தேன். தொலைச்சிட்டா உனக்கு என்ன பயப்படணுமா? அப்படி சொல்ற பிள்ளைங்களா நீ நாட்டுல யாராலும் இருக்குது?
அன்னைக்கு கணவனுக்கு முன்பாக ஒரு பயம் இருந்தது, பக்தி இருந்தது. அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டாங்க. கணவன்களும் எதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டாங்க. மனைவிகளை நல்ல சொந்த சரீரமா பாவிச்சு அவங்களுடைய கடமைகள் எல்லாம் செஞ்சு நல்ல அதுக்கேற்ற மாதிரி நடத்துனாங்க. அதுக்கேற்ற பயபக்தியும் ஸ்திரீங்க கிட்ட இருந்தது. இன்னைக்கு அநேகர்கிட்ட அந்த பயபக்தியை பாக்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு தேவ பிள்ளைகளை, வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது. ஏசாயா 45:19 வந்துருமா? விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொல்லுவதும் இல்லை, நான் நீதியை பேசி யதார்த்தமானவைகளை அறிவிக்கிற கர்த்தர். அப்ப பாருங்க, கர்த்தரை தேடுறது விருதாவா? ஒரு நீங்க கர்த்தரை தேடுறதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கணும். கர்த்தரை தேடுறதுக்கு ஒரு முகாந்திரம், அன்பு இருக்கணும். உங்க பிள்ளை நேரத்துக்கு வீட்டுக்கு வரலன்னா என்ன பண்ணுவீங்க? எப்படி தேடுவீங்க? ஒரு முகாந்திரம், ஒரு பதபதப்பு, ஒரு இருதய துடிப்பு. ஐயோ புள்ள வெளில போச்சு, யாரை காணுமே, என்னாச்சு ஏதாச்சு? அந்த புள்ள உன் மேல பாசமே இல்லாம இருந்தா கூட சரி, உன் இருதய துடிக்கும் பாரு ஒரு துடிப்பு. இவ்வளவு நேரம் ஆச்சு, இவ்வளவு நேரம் வெளியில இருக்க மாட்டாங்க, ஏதாச்சு ஏதாச்சு. அல்லேலூயா. அந்த அன்பு இருக்கணும். அந்த தாயுடைய இருதயத்துல பிள்ளை மீது ஒரு அன்பு இருக்கும் பாருங்க. அந்த அன்பு தகப்பன் மீது நமக்கு இருக்கணும். அந்த அன்புள்ளவர்களாய் கர்த்தரை தேடணும். ஒரு முகாந்திரம் இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை. இல்லையா? விருதாவா என்ன பிரயோஜனமே இல்லாம என்ன தேடுங்க ஆண்டவர் சொன்னாரா? அன்பு தேவ பிள்ளைகள், அவரை தேடுறோம்னா அவர் தேருடைய இருதயம் மகிழும். அவரை தேடுறோம்னா நம்ம இருதயம் வாழும். வேதம் சொல்லுகிறது, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி. அப்ப ஆத்மா வாழணுங்க. இருதயம் வாழ்ந்தாதான் நீங்க எல்லாத்திலையும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். அப்போ உங்க இருதயம் வாழணும்னா அவர் அந்த இருதயத்துக்குள்ள இருக்கணும். அப்ப அவர் இருதயத்துக்குள்ள இருந்தா தான் சொல்லுங்க, நீங்க எல்லாத்திலையும் சுகமா இருக்க முடியும், வாழ முடியும். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு தேவ பிள்ளைகளை, ஒரு வசனத்தை வாசிங்க. மத்தேயு எழுதின புத்தகம் 7ஆம் அதிகாரம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேளுங்கள் தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிற எவனும் கண்டடைகிறான், தட்டுகிற எவனுக்கும் திறக்கப்படுகிறது. அது அழகா சொல்றாரு பாருங்க. அப்போ நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், திருவிருந்து எடுக்கிறேன், சபைக்கு நான் சரியா வந்து போறேன், ஊழியக்காரத்துல போய் என் தலையை கொடுத்து அப்பப்போ ஜெபம் பண்ணிக்கிறேன், போதுமா? அல்லேலூயா. இந்த வசனம் நம்ம என்ன சொல்லி தருது? கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்க திறக்கப்படும். அன்பு தேவ பிள்ளைகளை, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிற எவனும் கண்டடைகிறான், தட்டுகிற எவனுக்கும் திறக்கப்படும். ஆமென் சொல்லுவீங்களா? இன்னைக்கு கர்த்தரை முழு உள்ளத்தோட, முழு இருதயத்தோட, முழு பலத்தோட நீங்க தேடி அவரிடத்துல ஜெபம் பண்ணி தட்டி அவரை நீங்கள் பார்க்கும்படியா, உங்களுடைய நன்மை பெற்றுக்கொள்ளும்படியா நீங்க பிரயாசப்படணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? லூக்கா 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். சீக்கிரமா எடுத்து வாசிங்க. பின்பு அவர்கள் பிரயாணம் போகையில் மார்த்தாள் என்று பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டுக்குள்ள ஏற்றுக்கொண்டார். ஏசப்பா ஒரு கிராமத்துக்கு போறாருங்க. அந்த கிராமத்துக்கு போனதும் அந்த கிராமத்துல மார்த்தாள்னு ஒரு சகோதரி இருக்கிறாங்க. ஏசப்பாவை குறித்து நிறைய காரியங்களை அவங்க அறிந்து கொண்டதுனால ஏசப்பா அந்த கிராமத்துக்கு வந்ததும் அவள் என்ன பண்ணா, தன் வீட்டில் அவரை ஐயா எங்க வீட்டுக்கு வரணும் என்று சொல்லி வீட்டுக்கு அழைத்தாள். நல்லா புரிந்து கொள்ளுங்க அன்பு தேவ பிள்ளைகளை, அழைத்து அவரை வீட்டுக்குள்ள
வாசிங்கம்மா. அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரியே இருக்கிறா. பாருங்க, இப்ப ஏசப்பா இந்த வீட்டுக்குள்ள வர, நீங்க ஏசப்பாவை கூப்பிடுறீங்க, நல்லா ஜெபம் பண்றீங்க. ஜெபம் பண்ணதும் ஏசப்பா உங்க வீட்டுக்குள்ள வந்துருவாரு. பிரைஸ் அந்த சரீரமாகி இந்த வீட்டுக்குள்ள வந்துருவாரு. இப்போ மார்த்தாள் என்ற பெயர் கொண்ட ஒரு சகோதரிக்கு மரியாள் என்ற பெயர் கொண்ட ஒரு சகோதரியும் இருக்கிறாங்க. லாசர்ன்ற ஒரு சகோதரனும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு 3 பேர் அவங்க. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மார்த்தாள் வீட்டுக்கு கூப்பிட்டதும் மரியாள் அந்த வீட்டுக்குள்ள இருந்தவ எங்க உட்கார்றா? ஏசப்பாவுடைய பாதத்துல உட்கார்றா. இப்போ மார்த்தாள் என்ன பண்றா? வாசிங்க. ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்துவிடுவது குறித்து உனக்கு கவலை இல்லையா? அவளை அனுப்பிவிடும். பாருங்க, அழைத்தது மார்த்தாள். ஏசப்பா அழைச்சது யாரு? மார்த்தாள் தான் வீட்டுக்கு அழைச்சா. அழைச்சவளுக்கு பாரம் அதிகம். ஐயோ, ஊழியக்காரர் வீட்டுக்கு அழைச்சிட்டோம், ஏசப்பா வீட்டுக்கு அழைச்சிட்டோம், சீஷர்களோடு கூட வந்திருக்காரு, அவருக்கு நல்ல உணவு கொடுக்கணுமே என்று சொல்லி அவ ஆயத்தம் பண்றதுக்கு அடுப்பங்கரைக்கு போயிட்டா. இப்ப ஒண்டிய சமைச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறா. சகோதரி எங்க உட்காந்துட்டு இருக்கிறா? ஏசப்பாவுடைய பாதத்துல உட்காந்துட்டு இருக்கிறா. அவர் பேசுறத கேட்டுட்டு இருக்கிறா. இப்ப மார்த்தாள் திரும்பி திரும்பி பார்த்தா. மரியாள் வர்ற மாதிரியே இல்ல. செய்யலாம் கொடுத்து பார்த்துருப்பா போலுக்குது. மரியாள் எழுந்திருக்கிற மாதிரியே இல்ல. இப்ப நேரடியாக ஆண்டவர்கிட்ட பேச ஆரம்பிச்சுட்டா. ஆண்டவரே, உங்களை அழைச்சிட்டேன், உங்களுக்கு விருந்து பண்ணி போறது தானே எனக்கு முக்கியம். உங்களை சும்மா அனுப்ப முடியுமா? நான் ஒண்டியா இருந்து கஷ்டப்பட்டு இருக்கிறேன். மரியாள் என்ன பண்ணிட்டு இருக்கிறா? உங்ககிட்ட உட்காந்து எனக்கு ஒரு உதவி செய்ய அவளை அனுப்பி வைக்கலாம்ல. சொல்ல அப்போ சீசர்களுக்கு போதகம் பண்ணணும்னு ஆண்டவர் ரோட்லயே பண்ணிருக்க மாட்டாரா? சொல்லுங்க. ஒரு வீட்டுக்கு ஆண்டவர் எதுக்கு வர்றாரு? அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும்னா அந்த வீட்டுக்கு நல்ல போதனைகளை கொடுக்க தான் ஆண்டவர் வர்றாரு, ஏசப்பா வர்றாரு. ஒரு ஊழியக்காரன் வீட்டு சந்திப்பு உங்க வீட்டுக்கு வந்தா எதுக்கு வர்றாரு? உங்க வீட்டுக்கு நல்ல போதனைகளை கொடுத்து உங்களை நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல தெளிவுள்ளவர்களாக ஆசீர்வாதக்குரிய வழிகளை எல்லாம் காண்பிச்சு நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா மாறுவதற்கு நல்ல வழிகளை காண்பிச்சு கொடுத்துதான் ஊழியக்காரன் உங்க வீட்டுக்கு வர்றாரு. உண்மையா இல்லையா? சொல்ல ஊழியக்காரனை கூப்பிட்டு வீட்டுல உட்கார வச்சுட்டு, ஐயா நீ பிரசங்க எடுத்துக்கிட்டு நான் உனக்கு சமையல் பண்ணிட்டு வந்துடுறேன்னா நியாயமா? சொல்லுங்க, நியாயமா? சொல்ல அப்போ வீட்டுக்கு ஏசப்பா வந்திருக்கும் பொழுது அவருக்கு நீ சமைச்சு போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவர் 2 மீன் 5 அப்பங்கள்ல 5000 பேருக்கு கொடுக்கிறவர். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. அப்படிப்பட்ட வல்லவர் உன் வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. நீ அவர் சமையல் பண்றன்னு சொல்லி அவர் வார்த்தையை அசட்டை பண்ணிட்டு அவர் வார்த்தையை கேட்காம நீ அடுப்பங்கரையில பூந்துருந்தீங்கன்னா அது உனக்கு ஆசீர்வாதமா? அல்லேலூயா. ஆமா, சில பேர் அப்படிதான். இங்க ஓடுவாங்க, அங்க ஓடுவாங்க, இதை பண்ணுவாங்க, அதை பண்ணுவாங்க, பயங்கர பிஸியா காண்பிப்பாங்க. அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு வழியை சொல்லி தரேன். இது உங்களை கண்டிக்கிற மாதிரி இருந்தாலும் ஆசீர்வதிக்கிற மாதிரி இருந்தாலும் இது நன்மைக்கு எதுவாக எடுத்துக்கொள்ளுங்க. உன் வீட்டுக்கு கர்த்தர் உன் வீட்டுக்கு வர்றது உங்களுக்கு போதித்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லி ஆசீர்வாதத்துக்கு வழியை காண்பிக்க தான் கர்த்தர் உங்க வீட்டுக்குள்ள நம்ம ஊழியக்காரன் அனுப்பி வைக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்க வீட்டுக்கு வர்றார். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை அவன் நீங்க என்ன பண்ணணும்னா அவருடைய பாதத்துல உட்கார்ந்து என்ன பண்ணணும்? நல்லா துதிச்சு அவரோடு கூட ஆவியில இணைந்து நல்லா துதிச்சு பாடி கர்த்தரை நல்லா மகிமைப்படுத்தணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்லா மகிமைப்படுத்தணும். அந்த நேரம் என்ன பண்ணிட்டு இருக்க கூடாதுங்க. அந்த நேரம் தான் இதை செய்யறேன் அதை செய்யலாம் எல்லாத்தையும் அணைச்சு போட்டுட்டு வந்து உக்காரு. அல்லேலூயா. அவன் ஆராதனை முடிஞ்ச பிறகு என்ன பண்ணு? நீ ஆயத்தம் பண்ணிட்டாங்க தண்ணி இருந்தா கூட அந்த தண்ணிய கொடு, கர்த்தர் அதை ஆசீர்வாதமா மாத்துவார். ஊழியக்காரன் மாத்துறானோ இல்லையோ, ஊழியக்காரன் கூட கர்த்தர் உன் வீட்டுக்கு வந்திருப்பாரு. அவர் உன் அண்ணன் தண்ணி ஆகாரங்கள் எண்ணெய் சட்டி மாச்சட்டி உன் கையின் பிரயாசத்தை எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சுட்டு போவார். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆசீர்வாதத்துக்கு வழி இதுதான். இந்தம்மா கூப்பிட்டு ஆண்டவர் உள்ள உட்கார வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்குது? சமையல் பண்ணிட்டு இருக்குது. அவங்க உக்காந்துக்கிட்டு இந்தம்மா வந்து உட்காருமான்னு பார்க்கல. அவர் வேலையை ஆரம்பிச்சுட்டாரு, பிரசங்கத்தை ஆரம்பிச்சுட்டாரு. ஏதோ வீட்டுல இருக்கிற ஒண்ணு அங்க உட்காந்துட்டு பாதத்துல அதுக்கிட்டே போய் ஒரு சண்டை வலிக்குது. நீ வந்து என் கூட உதவி செய்யல, வேலை செய்யல, இப்ப மேல வாசிங்க. கர்த்தர் சொல்றாரு 40-41 2
மாத்தாளு பற்பல வேலைகள் செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்ய முடியும், என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உனக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளை அனுப்பிவிடும் என்றால், பாருங்க, இப்ப ஆண்டவர் அவளுக்கு புத்தி சொல்றாரு. இயேசு அவளை பார்த்து, மாத்தாளே, மாத்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒண்ணுதான். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன உனக்கு இருந்தாலும் இல்லைனாலும், என்ன உனக்கு குறைபட்டு இருந்தாலும், நீ என்ன சூழ்நிலையில இருந்தாலும், உன் இருதயத்துல சமாதானம் இருக்குதோ இல்லையோ, உன் குடும்பத்துல தேவைகள் சந்திக்கப்பட்டதோ சந்திக்கப்படலையோ, நீ கர்த்தரிடத்துல எப்படி இருக்கணும்னா, கர்த்தரை தேடுபட்டு எப்படி இருக்கணும்னா, முழு இருதயத்தோட, முழு ஆவியோட, முழு மனதோட, முழு ஆத்மாவோட கர்த்தரை தேடுகிறது எதுக்குன்னா, கர்த்தரிடத்துல உன் காரியங்கள் எல்லாம் சொல்லணும். என்ன பண்ணணும்? அவர் பாதத்துல முதல்ல உட்காரணும். உட்கார்ந்து அவரை நீ மகிமைப்படுத்தி அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்கணும். அல்லேலூயா. ஏன்னா அந்த வார்த்தை தான் உன்னை விடுதலை ஆக்குவது. அந்த வார்த்தை தான் உன் சமாதானத்தை கொடுக்கிறது. அந்த வார்த்தை தான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. அந்த வார்த்தை தான் உன் தேவைகளை உன்னதத்திலிருந்து அவருடைய சமூகத்திலிருந்து கொண்டு வரக்கூடியது. அப்படின்னு சொல்லுவீங்களா? அல்லேலூயா. நிறைய காரியங்களை போட்டு கவலைப்படுறது. இதுக்கு என்ன பண்ணுவேன், அது என்ன பண்ணுவேன், இது என்ன செய்யறது, அது என்ன செய்ய. உண்மைதான். ஏன்னா நம்ம ஒரு கடன் வாங்குறோம்னா, ஒரு 4 வேலைகளை நம்பி 4 இடத்துல வர்றதை வச்சு ஒரு கடனை வாங்குவோம். இப்ப 4 இடத்துல நமக்கு வர்றது அடைபட்டு போச்சுன்னா இந்த கடனை எப்படி கொடுப்போம்னு பதறுவோம். ஆண்டவரே, நான் என்ன செய்வேன் ஆண்டவரே, நான் ஏது செய்வேன் ஆண்டவரே, நான் இந்த 4 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவேன், இந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடணும், வீட்டுக்கு வாடகை கட்டணும், பிள்ளைகளுடைய படிப்பின் தேவைகளை சந்திக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க. அதுவும் பொறுப்பில்லாத கணவன் நமக்கு அமைச்சிட்டா ரொம்ப கஷ்டம். சில கணவன்மார்கள் இருக்கிறாங்க, மனைவி வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு கொண்டு வருவா சில குடும்பத்துல. அதை வச்சு கால்வயிறு கஞ்சாவது என் பிள்ளைங்களுக்கு ஊத்தணும், கால்வயிறு கஞ்சாவது என் பிள்ளைங்க பட்டினி இல்லாம சாப்பிடணும், ஏதோ அரசாங்கம் என் பிள்ளைங்களுக்கு படிப்பை இலவசமா கொடுத்துருது, ஆனா என் பிள்ளைங்களுக்கு நல்ல துணிமணி கொடுக்கணும், நல்ல ஒரு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி பிரயாசப்படக்கூடிய எத்தனையோ சகோதரிகள் எனக்கு தெரியும். அல்லேலூயா. சில கணவர்கள் பொறுப்பு இல்லாம இருப்பாங்க. சில கணவர்கள் உடம்பே முடியலன்னா கூட, செத்தா கூட பரவாயில்லையா, என் மனைவி பிள்ளைகளுக்காக நான் சாகவும் ரெடின்னு சொல்லி போயிட்டு பாடுபட்டு கஷ்டப்பட்டு நின்று உழைக்கிற கணவன்மார்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. எங்க அன்புன்னு ஒண்ணு இருந்ததுன்னா, நான் சொல்றேன், நம்ம சுயநலத்தையே பார்க்க மாட்டோங்க. அன்புன்னு ஒண்ணு இருந்தா சொல்லுங்க, சுயநலத்தையே பார்க்கவே மாட்டோங்க. வலி இருக்கும், வேதனை இருக்கும். எல்லா வலி வேதனைக்கு மத்தியிலையும் நம்மளால ஒரு இடத்துல உட்காரவே முடியாதுங்க. அது பேர் தாங்க அன்பு. ஒரு குடும்பத்தை நேசிக்கிறது, ஒரு மனைவியை நேசிக்கிறது, பிள்ளைகளை நேசிக்கிறது, கணவனை நேசிக்கிறது. இந்த அன்புன்னு ஒண்ணு இருந்ததுன்னா நம்மளால சும்மா இருக்கவே முடியாதுங்க. ஆமாவா இல்லையா? நீங்க எல்லாம் அன்புள்ள பிள்ளைங்க தான். பிரைஸ் தி லார்ட். குடும்பத்தை நேசிக்கிற பிள்ளைங்க தான். நம்மளால சும்மாவே இருக்க முடியாதுங்க. ஒரு நாள் கூட நம்மளால சும்மா இருக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எங்கேயாவது ஏதாவது ஒரு பிச்சு பீராஞ்சி எடுத்துட்டு வந்து என் குடும்பத்தை நான் போஷிக்கணும், என் குடும்பத்தின் தேவைகளை நான் சந்திக்கணும். இந்த அன்பு நமக்கு இருக்கணுங்க. அன்பு இருந்தாதான் இதெல்லாம் வரும். அல்லேலூயா. சுயநலமா இருக்கிற வாழ்க்கையில இதெல்லாம் வராதுங்க. பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ பிள்ளைகளை அங்க பாருங்க, அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த சுயநலமாய் இருக்கிற இந்த உலகத்துல, சுயநலமாய் வாழக்கூடிய இந்த உலகத்துல, அல்லேலூயா, விதிவிலக்காய் அநேகர் இன்றைக்கு தங்களையே ஒரு மெழுகுவத்தியை போல அவங்க என்ன பண்றாங்க, தேய்த்து கொள்ளுகிறாங்க. ஒரு மெழுகு எப்படி எரிந்து அந்த வீட்டுக்கே பிரகாசம் கொடுத்து தன்னை அழித்து கொண்டு தன் வீட்டுக்கே பிரகாசம் கொடுக்குதோ, அதை போல இன்னைக்கு நிறைய சகோதரர்கள், நிறைய சகோதரிகள் தன் குடும்பத்துக்காக, தன் பிள்ளைகளுக்காக தன்னையே அர்ப்பணிக்கிற எத்தனையோ சகோதர சகோதரிகளை நான் பார்த்திருக்கிறேன். ஆமாவா இல்லையா? சுயநலம் இல்லைங்க அந்த அன்புல, சுயநலமே இல்லை. இந்த பிள்ளைகளை படிக்க வச்சு ஆளாக்கி இவங்க பெரியவங்களாகி என்னை எப்படி தாங்குவாங்க, எப்படி தூக்கி வச்சுப்பாங்க அப்படின்னு நினைச்சா செய்யணும்? கிடையவே கிடையாதுங்க. அந்த பிள்ளைக்கு ஒரு மனைவி வந்தா, ஒரு கணவன் ஏற்படுத்தப்பட்டா, நம்மள சுத்தமா மறந்து போற பிள்ளைங்க எத்தனையோ எத்தனையோ பிள்ளைங்க இருக்கிறாங்க. அதெல்லாம் நினைச்சு நம்ம பிரயாசப்படலைங்க, அதெல்லாம் நினைச்சு நம்ம கஷ்டப்படலைங்க, நம்மளே உருக்கி கிடல. அல்லேலூயா. அன்பு என்னது? அன்பு.
அந்த குடும்பத்து மேல, பிள்ளைங்க மேல, உறவுகள் மேல, அந்த குடும்பத்து மேல நம்ம வச்சிருக்கிற அன்பு தான் நம்மளே அப்படியே என்ன பண்றோம். இது எதிர்பார்ப்பில்லாத ஒரு அன்பு. ஒரு தாயுடைய அன்பு, ஒரு தகப்பனுடைய அன்பு எதிர்பார்ப்பில்லாத அன்புங்க. அன்பு தேவை பிள்ளைகளை. அந்த அன்பை பிள்ளைங்க நீங்க நல்லா உணர்ந்துக்கணும். வாலிப பிள்ளைங்க நீங்க என்ன பண்ணணும், உங்க பெத்தவங்களுடைய அன்பை உணர்ந்த பிள்ளைகளா இருக்கணும். அல்லேலூயா. தீய வழிகளுக்கெல்லாம் கால்களை விளக்கணும். மாய வலைகளுக்கு உங்க பார்வை கண்களை விளக்கி பாதுகாத்துக்கணும். உங்க பெத்தவங்க உங்களை எந்த சூழ்நிலையில, எந்த நிலைமையில உங்களை படிக்க வைக்கிறாங்க, எந்த நிலைமையில உங்களை ஆளாக்குறாங்க, நல்லா உணர்ந்துக்கணும். இந்த மாயாபுரி சந்தையில, இந்த உலகத்துல நிறைய காரியங்கள் இருக்குது உங்களை மோசம் போக்க. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க வளரணும், படிக்கணும், நல்ல மேன்மையான இடத்துக்கு வரணும்னு ஒரு கற்பனை உலகத்துல உங்களை வளர்த்துட்டு உங்க தாய்க்கும் தகப்பனுக்கும் நீங்க தேடி கொடுக்கிற கனம் எது தெரியுமா? மரியாதை எது தெரியுமா? அவங்க விருப்பத்துக்கு உங்க வாழ்க்கையை விட்டு கொடுக்கறது தான். ஆமாவா இல்லையா? கரங்களை தடி கத்திர சொல்றேன் பண்ணுங்க. வாலிப பிள்ளைகளுக்கு தான் சொல்றேன். நல்ல கரங்களை சத்தமா, நல்ல சத்தமா. ஆமென். அல்லேலூயா. அதுதான் அவங்களுக்கு கொடுக்கிற நீங்க ரெஸ்பெக்ட், அதுதான் நீங்க கொடுக்கிற மரியாதை, அதுதான் நீங்க அவங்களுக்கு கொடுக்கிற பிரதிபலன், பிரதிகடன். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது. அங்கே இயேசு அவளுக்கு பிரயோஜனமாக, மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய், கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அல்லேலூயா. தேவனுடைய பாதத்துல உட்கார்ந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை, அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதை தியானிக்கிற ஒரு அனுபவத்தை அவள் பெற்றுக்கிட்டாப்பா. அவனுடைய பாதத்துல உட்கார ஒரு அனுபவத்தை. இது எதை குறிக்கிறதுன்னு சொன்னால், உன் பிரச்சனையான வேலையில, சூழ்நிலைகள் சரியில்லாத ஒரு நெருக்கமான வேலையில, அன்பு தேவ பிள்ளைகளை அங்க இங்க பார்க்காதீங்க. அவள் உதவி, இவன் உதவி, அவங்க உதவி, இவங்க உதவி, எதையும் தேடாதீங்க. தேவனுடைய பாதத்துல வந்து உட்காருங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பாதத்துல உட்காருங்க. ஆமென். அவர் உங்களை நடத்துவார், அவர் உங்களை விடுவிப்பார், அவர் உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார், அவர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்க தேவைகளை சந்திப்பார். அப்ப தேவையானது ஒண்ணுதான், உன் வாழ்க்கையில தேவ சமூகத்தில் அவர் பாதத்துல உட்கார்றது தாங்க தேவை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நம்ம கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிற குடும்பத்தை குறித்து நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். எப்படி இருக்கணும் சொல்லுங்க? எப்படி இருக்கணும்? ரொம்ப கவனமா இருக்கணுங்க. சலிப்பு தட்டிடக்கூடாது. குடும்பத்துல என்ன தட்டிடக்கூடாது? சலிப்பு தட்டிடக்கூடாது. என்னையா வாழ்க்கை இது? எல்லாரும் நல்லா வாழறாங்க, எல்லாம் நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க, மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, நான் மாத்திரம், என் வாழ்க்கை மாத்திரம் இப்படி இருக்குதுன்னு சலிப்பு தட்டிடக்கூடாது. இந்த சலிப்பு தட்டாம இருக்கணும்னா நீ தேவனுடைய பாதத்துல அதிகமா உட்கார்ற ஒரு மகனா, உட்கார்ற ஒரு மகளா இருக்கணும். உட்கார்ந்தேன்னா ஏசப்பா பேசுவாரு, சிலுவையில நான் உனக்காக என் ரத்தத்தை கொடுத்து உன்னை மீட்டேன்னு, எனக்காக நீ என்ன தருவ? உன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வா. அல்லேலூயா. சிலுவை மரணம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் அதுதான். உனக்காக என் ஜீவனை கொடுத்தேனே, உனக்காக என் ரத்தத்தை கொடுத்தேனே. அது என்ன சொல்றாரு? நீ என்னை பின்பற்றி வரிய, உன் சிலுவை எடுத்துக்கிட்டு வா. உன் பாடுகள், உன் துன்பம், உன் வேதனை, உன் நெருக்கம் எல்லாத்தையும் நீ எடுத்துக்கிட்டு, உன் சிலுவை எடுத்துக்கிட்டு என்னை பின்பற்றி வா. எனக்கு இந்த சிலுவை வேணான்னு சொல்லாத பிள்ளைய, எனக்கு இந்த வாழ்க்கை வேணான்னு சொல்லாத, எதுக்கு எனக்கு இந்த வாழ்க்கைன்னு சொல்லாத, எதுக்கு எனக்கு இந்த பாடு, எதுக்கு இந்த கஷ்டம், எதுக்கு இந்த வேதனை சொல்லவே சொல்லாத. அதை எடுத்துக்கிட்டு நீ இயேசுவை பின்பற்றி வா. கர்த்தர் உனக்கு ஒரு சகாய, கர்த்தர் உனக்கு ஒரு வாசலை திறந்து வச்சிருக்கிறாரு. உன் நிலைமை அப்படியே இருந்து விடாது. கர்த்தர் அதுக்கு ஒரு முடிவை உண்டாக்குவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அந்த துக்கத்திலேயே, அந்த துயரத்திலேயே இருந்து மறிக்கிறதுக்காக கர்த்தர் நம்மளை அழைக்கலைங்க. ஆமென். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். இளைப்பாறுதல் ஒரு காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாருங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கணவனால சுகப்படாத பிள்ளைங்க பிள்ளைகளால சுகப்படுவாங்க. ஆமென். அல்லேலூயா. இந்த பூமியில கர்த்தர் உனக்கு ஒரு இளைப்பாறுதலை வச்சிருக்கிறாரு. மரித்த பிறகு பரலோகத்துல போய் ஒரு இளைப்பாறுதல், நித்திய இளைப்பாறுதல் இருக்கு. அந்த இளைப்பாறுதல் நமக்கு வந்து என்ன இருக்கு? இந்த பூமியில ஒரு இளைப்பாறுதல் வேணும்ல. ஒரு சுகமான வாழ்வு, சமாதானமான ஒரு வாழ்வு, நிம்மதியான ஒரு வாழ்வு இந்த பூமியில வேணுமா வேணாமா? அல்லேலூயா. பேதுரு கேட்கிறாரு ஆண்டவரே, ஆண்டவரே நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே, நீர் எங்களுக்கு என்னத்தை தருவீர்? கேட்டதா இல்லையா?
அப்ப ஆண்டவரை பின்பற்றி வரக்கூடிய நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறோம்பா. வலைகளை விட்டுட்டு வந்திருக்கிறோம், படகை விட்டுட்டு வந்திருக்கிறோம், பெற்றவங்களை விட்டுட்டு வந்திருக்கிறோம், உறவுகளை விட்டுட்டு வந்திருக்கிறோம், எல்லா ஆஸ்தி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே. நீங்க எங்களுக்கு என்னப்பா தருவீங்க? ஆண்டவர் என்ன சொன்னாரு? நித்தியத்துல. அப்படியா? இம்மையிலும் மறுமையிலும் கர்ம தரிகாத்திர சோதனை பண்ணுங்க. மறுமையில மட்டும் பலனை கொடுக்கிற தேவன் அல்ல, இம்மையிலும் மறுமையிலும் 100 தடையாய் பெறுவீர்கள். கர்ம தரிகாத்திர சோதனை பண்ணுங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த பேதுரு சொல்றாரு, பொண்ணு வெள்ளிய என்கிட்ட இல்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம்பா, எங்ககிட்ட அதெல்லாம் கிடையாது. 4ஆவது அதிகாரத்துல அவன் பிரைஸ் லார்ட் பேதுரு யோவானும் அப்போஸ்தலர் உட்கார்ந்து இருக்கும் பொழுது பொண்ணு வெள்ளியும் ஆசைகளையும் விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்துல வைத்தார்களாம். கர்ம தரிகாத்திர சோதனை பண்ணுங்க. அந்த 100 எத்தனையா கொடுத்தாரா இல்லையா? வலைகளை விட்டுட்டு வந்தவன், படலை விட்டுட்டு வந்தவன், ஆசைகளை விட்டுட்டு வந்த அந்த அப்போஸ்தலருடைய பாதத்துல என்ன இருந்ததுங்க? வெள்ளியும் பொண்ணும் ஆசைகளையும் விட்டு கொண்டு வந்து சீஷர்கள் என்ன வச்சாங்க? அவங்க பாதத்துல வச்சாங்க. 3ஆவது அதிகாரத்துல ஒண்ணுமே இல்ல. 4ஆவது அதிகாரத்துல அவங்க எப்படியா இருக்கிறாங்க? பொண்ணு வெள்ளியும் ஆசைகளையும் எடுத்து அவங்க பாதத்துல வச்சாங்க. அவங்க கண் அது மேல போகல. எங்க இருந்ததுங்க ஆசீர்வாதம்? எங்க இருந்தது? ஐஸ்வர்யம் எங்க இருந்தது? காலுக்கு. அவங்க காலு கீழே கொண்டு வந்து பாதத்துக்கு கீழே வச்சாங்க. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, அதை அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, நாங்க அதெல்லாம் வேணான்னு விட்டுட்டு வந்துட்டோம்யா. எடுத்து இல்லாத தரித்திர ஏழை விசுவாசிங்க தரித்திரங்களுக்கு உங்களுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. அன்பு தேவ பிள்ளைகளை, இருக்கிறவர்கள் இல்லாதவருடைய தேவைகளை சந்தித்தார்கள். இதுதான் ஆதி திருச்சபையில இருந்ததுங்க. நம்ம கத்த சொல்றாரு, நான் உண்மை விடுகிறது இல்லை என்று சொல்லி எப்படி பிடிக்கணும்னா, இப்படி கனி உள்ளவர்களா ஆண்டவரை பிடிக்கணும். ஆண்டவர் எப்படி தேடணும்னா, அவன் உன்னுடைய சூழ்நிலை தேவைகளை நீ தேடி உன் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் பொழுது உனக்கு கீழே இருக்கிறவங்களை நீ நினைக்கணும். கர்ம தரிகாத்திர சோதனை பண்ணு. நான் கம்ஃபர்டபிள் ஆயிட்டேன்னு சொல்லி விட்டுறாத. உனக்கு கீழே எத்தனை பேர் இருக்கிறாங்க? நம்ம வறுமையில எத்தனை பேர் இருக்கிறாங்க? தரித்திரத்துல உன் சபையில எத்தனை பேர் இருக்கிறாங்க? உன் சபையில இல்லாதப்பட்டவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? அல்லேலூயா. கஷ்டப்படுறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஒருவேளை இன்னும் கஞ்சி குடிக்கிறதுக்கு எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க? பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறது எதுக்குன்னா, நீ ஆசீர்வாதமாய் மாறும் பொழுது நீ மட்டும் சுகமாய் இருப்பதற்காக அல்ல. ஆதி திருச்சபையில இந்த உபதேசம் சரியா இருந்தது. எல்லாவற்றையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். இன்னைக்கு நானு, என் மனைவி, என் பிள்ளைங்க, என் குடும்பம், கிறிஸ்துவ வாழ்க்கை இன்னைக்கு சுயநலமாய் மாறி போச்சு. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம கர்த்தர் நம்ம கையில கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு தேவைகளுக்கு போக நம்ம கீழே இருக்கிறவங்களையும் என்ன பண்ணணும்? யோசிக்கணும். அப்படிப்பட்டவர்களையும் நினைவில் கொள்ளணும். ஆமே. அப்ப இதெல்லாம் நம்மளால நேரடியா செய்ய முடியலன்றதுக்காக தான் அப்போஸ்தலருடைய பாதத்துல வச்சாங்க. பிரைஸ் தி லார்ட். அன்னைக்கு ஊழியக்காரங்க அதுக்கு சரியா தகுதியா இருந்தாங்க. ஊழியக்காரங்க அது தகுதியா சரியா இருந்தாங்க. அதை எடுத்து அவங்க என்ன பண்ணல, வீடு மாடி காரு பங்களான்னு வாங்கல. அதை எடுத்து தன்னுடைய விசுவாச மக்கள்ல எல்லாருக்கும் பொதுவா இருக்கட்டும்னு கொடுத்தாங்க. பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. நாங்கள் எங்களை பிரசங்கிக்க விரும்பவில்லை, எங்களை பிரசங்கிக்கவும் வரல. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் அப்படிப்பட்ட கனி உள்ளவர்களா இருக்கணும். கர்த்தரை தேடுகிற நீங்க அப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவர்களாய் மாறணும். பிரைஸ் தி லார்ட். உங்களால ஒண்ணுமே செய்ய முடியல, பரவாயில்ல. ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை தேடுங்க. ஆண்டவரே, என் சபையில இன்னும் பலவீனமா இருக்காங்கப்பா, இன்னும் வியாதிஸ்ல இருக்கிறாங்கப்பா, தரித்திரத்துல இருக்கிறாங்கப்பா, நல்ல சம்பாத்தியம் இல்லாம இருக்கிறாங்கப்பா, பிள்ளைங்க நல்ல உடை உடுத்த முடியாம இருக்கிறாங்கப்பா, இதெல்லாம் நிலைமையெல்லாம் மாத்துக்குப்பா சொல்லி ஒரு கண்ணீரோட ஜெபிக்கிற பிள்ளைங்களா மாறுங்க. உங்ககிட்ட வேற எதையும் நாங்க எதிர்பார்க்கல. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென். ஒன்று, நீங்க ஊழியம் செய்யுங்க, ஊழியம் செய்யறவங்களை தாங்குங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் அப்படியாய் சொல்கிறார், ஆமென். நீ அநேக காரியங்களை குறித்து கலங்குகிறாய். நீ எதை குறித்து நீ கலங்கவே தேவையில்லம்மா. உன் பிள்ளைகளை கர்த்தர் வளர்த்தெடுப்பார். உன் குடும்பத்தை கர்த்தர் இருந்து நடத்துவார். உங்க கையின் பிரயாசங்களை கர்த்தரே ஆசீர்வதிப்பார். நம்புறவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க. நீ எதை குறித்தும் கவலைப்பட்டாலும் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார். நீ அவரை மட்டும் பிடிச்சிக்கோ, அவரை உறுதியா பிடிச்சுக்கோ. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் எப்படி அவரை பிடிக்கணும்னா, ஆதியாகமம் 32:26. ஆதியாகமம் 32:26. பொழுது விடுகிறது, என்னை விடும். அதற்கு யாக்கோபே, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடு.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரை எப்படி பிடிக்கணும், எப்படி தேடணும்னா அன்பு தேவ பிள்ளைகளை, ஆமென். அங்க யாக்கோபு தனித்து ஒரு இடத்துக்கு போனான். அவன் புறப்பட்டு வருகிறான். மாமனார் வீட்டுல இருந்து ஆடு மாடு மந்தைகளோட செல்வ செழிப்போட தன் மனைவி பிள்ளைகளோடு கூட புறப்பட்டு வருகிறான். ஏசா தன் எதிர்கொண்டு வருகிறான். 400 வேலையாட்களோடு கூட எதிர்கொண்டு வருகிறான். இவனை கொன்று போட என்று சொல்லி யாக்கோபு கேட்டதும் பயந்து நடுங்கி, ஐயோ ஏசா வந்து என் மனைவி பிள்ளைங்க என் ஆசை எல்லாத்தையும் அழித்து போடுவான் என்று பயந்து அவன் ரெண்டு விதமாக பிரிக்கிறான். அந்த முதல் தரம் 2ஆம் தரம் சொல்லி பிரிக்கிறான். அந்த பிரித்து விட்டு அவனுக்கு வெகுமதிகளை முன்பாக அனுப்பி வைக்கிறான். இவ்வளவு செஞ்சுட்டு அவன் மனசுல ஒரு சமாதானம், இருதயத்துல ஒரு சமாதானம் கிடைக்கல, ஒரு மகிழ்ச்சி வரல. அவன் இருதயத்துல கர்த்தரை தேடுகிற மனுஷன். இன்னும் அவனுக்கு இருதயத்துல சமாதானம் வரல, இன்னும் இருதயத்துல ஒரு நிம்மதி வரல. பார்த்தான். பின்பு என்ன பண்ணாவ, தனித்து ஆத்த கடந்து தனித்து ஒரு புறமாய் ஓடினான். தேவ தூதனாகிய கர்த்தர் அவனை பிடித்து இழுத்து அந்த இடத்துல அவனை என்ன பண்ணாரு, பிடித்து வைக்கிறாரு. இரவு முழுவதும் போராடுகிறான் ஓடி போகிறதுக்கு. கர்த்தர் அவனை விடவே இல்லை. பொழுது விடுகிறது. இப்பதான் பாக்குறான் தன்னை யார் பிடிச்சு வச்சிருக்கிறதுன்னு. கர்த்தர் என்பதை அறிந்து கொண்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக வாழ்க்கையில எலியாவை போல போதும் கர்த்தாவே என் ஜீவனை விட்டு விடுகிறேன் எடுத்துக்கொள்ள சொல்லி ஜபிக்கிறவங்கள தான் இருக்கிறோம். ஒரு பாடு வந்தா, ஒரு கஷ்டம் வந்தா, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், உன் கூட வாழ்ந்த என்ன சுகத்தை கண்டேன். அப்படிப்பட்ட சகோதரிங்க தான் இருக்கிறாங்க. நீங்க அப்படிப்பட்டவங்க இல்ல, நான் மெட்ராஸ்ல சொல்றேன். அல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க தான் இருக்கிறாங்க. அன்பு தேவ பிள்ளைகளை, என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன பாடு வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உன்னை ஆமென் அந்த இடத்துலயே நிக்க வச்சு உன்னை நாட்டி உன்னை ஒரு ஒளிவ மரத்தை போல ஒளிவ கண்ணுல பிள்ளைகள் எல்லாம் வளர வச்சு பந்திய சுனில நிக்க வச்சு உன்னை அலங்கரித்து ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஓடி போவதற்காக அல்ல, பதுங்குவதற்காக அல்ல, ஒளிந்து கொள்வதற்காக. இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று கசத்து உன்னை மாய்த்துக் கொள்வதற்காக கர்த்தர் உன்னை முன்குறிக்கல. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை முன்குறித்தது, அழைத்தது, கொண்டு வந்தது, உன் பூர்வ எல்லைகளை முன்குறித்து இந்த ஸ்தலத்திலே இந்த பட்டணத்தில் உன்னை வாழ வைத்துக் கொண்டிருப்பது நீ மாண்டு போவோ அழிந்து போகுவதற்காக அல்ல. உன்னை நிலைநாட்ட நீ கோடா கோடியா இந்த தேசத்துல பலிகி பெருகுவதற்காக கர்த்தர் உன்னை அழைச்சு வந்திருக்கிறார் மகளே. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, யாக்கோபு சொல்றாரு, ஆமென். ஓடி போறாரு, பயந்து போகிறாரு. கர்த்தர் ஆவுழுது அவரை பிடிச்சு வச்சிருக்கிறாரு. போராடி போராடி பாக்குறான், முடியல. பொழுது விடியும் பொழுதுதான் தன்னை பாதுகாத்து தன்னை பிடிச்சு வச்சது யார் என்பதை அறிந்து கொண்டா. இப்போ நான் இன்னார் என்பதை அறிந்ததும் இவன் அவர் காலை பிடிச்சிட்டான். ஆமென் சொல்லுவீங்களா? இப்ப என்ன ஆயிடுச்சுங்க, பொழுது விடியும் பொழுது இவன் அவர் காலை பிடிச்சான். போ நான் இரவு முழுது அவன் பிடிச்சிட்டான். ஆண்டவரே உங்களை நான் போகணும். அவன் தெரிஞ்சிருச்சு வந்திருக்கிறது கர்த்தர் என்பதை அவன் அறிந்து கொண்டான். அதனால பொழுது விடியவர்கள் என்ன பண்ணல, வாசியுமா 26 32 26 மறுபடியும் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை போக விட. பாருங்க, ஆரம்பத்துல யாருன்னு தெரியல, ஒரு நேரம் கடந்ததும் தன்னோட போராடுகிற அந்த பலத்தை பார்த்து அவன் கண்டுகிட்டான் இது கர்த்தர் என்று. அதுக்கப்புறம் இவன் அவர் காலை பிடிச்சிட்டான். நீ போக கூடாது ஆண்டவரே, என்ன ஆசீர்வதிக்காம இந்த இடத்தை விட்டு நீ போக கூடாதுன்னு அவர் காலை இறுகி பிடிச்சிட்டான். ஓசியா 12:4 வாசிமா சீக்கிரம். அல்லேலூயா. அவன் எப்படி போராடி, அவன் எப்படி அவன் காலை பற்றி கொண்டு அழுது செபிச்சானா. வாசிமா 12:4 ஓசியா. அவன் போராடி மேற்கொண்டான். பாருங்க எப்படி மேற்கொண்டானா, அழுது அவரை நோக்கி கெஞ்சி. ஹல்லேலூயா. போதும் அன்பு தேவ பிள்ளைகளை, அழுது கெஞ்சி போராடினானா. ஹல்லேலூயா. எங்க மனுஷனுக்கு குணமாக அழுது ஒண்ணும் இல்லைங்க. மனுஷன் நமக்கு என்னத்தங்க செய்யக்கூடும். நீ ஏமா மனுஷங்கிட்ட அழுவுற, நீ ஏன்பா மனுஷங்க கிட்ட போய் அழுவுற. இந்த புள்ள எனக்கு என்ன செய்யும், இந்த புருஷன் என்ன செய்யும், இந்த மனைவி எனக்கு என்ன செய்யும், இந்த பிள்ளைங்க எனக்கு என்ன செய்யக்கூடும். அவங்க எல்லாம் அவர் சொல்றது மட்டும்தான் செய்ய முடியும். செய்யறவர்கிட்ட நீ அழுது உன் கண்ணீர் அவர்கிட்ட ஊத்து. உன் கண்ணீருக்கு ஒரு பதிலை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமாங்க, அவர்கிட்ட உங்க கண்ணீரை ஊற்றுங்க. யாக்கோபு சரியா அவரை பிடிச்சா, சரியா அவரை தேடினா, என்ன ஆசீர்வதிக்காம உங்களை நான் போக விட மாட்டேன் ஆண்டவரே. கண்ணீரோட
அழுது கெஞ்சி ஜெபம் பண்ணானா விடிற வரைக்கும். விடிஞ்சு போச்சியா, என்ன போக விடியான்றார் ஆண்டவர். முடியவே முடியாத ஆண்டவரே, தன் வெள்ளத்தை கொண்டு அவர் காலை இருள பிடிச்சுக்கிட்டு என்னை ஆசீர்வச்சிட்டு போங்க. இன்னைக்கு ஜெபம் இருக்கா? அப்படிப்பட்ட ஜெபம் சபையில் இருக்கா? அப்படிப்பட்ட ஜெபம் உங்க வாழ்க்கையில் இருக்கா? இருந்ததுன்னா இந்நேரம் உங்க வாழ்க்கையெல்லாம் மாறி இருக்கும். கல்வி தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். இன்னும் நான் வேதனையா இருக்கிறேன், இன்னும் நான் தர்த்தத்துல இருக்கேன், இன்னும் நான் வறுமையில இருக்கேன், இன்னும் என் தேவை சந்திக்கப்படல. ஏன்? போராடி ஜெபிக்கிற அனுபவம் வாழ்க்கையில இல்ல. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஏதோ ஒரு கம்ஃபர்டபிள் கிறிஸ்துவ வாழ்க்கை. நானும் கிறிஸ்தவன். அல்லேலூயா. பிரைஸ் சொல்ல. ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவங்க, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் பைபிளை தூக்கி அக்கல்ல வச்சுக்கிட்டு சர்ச்சுக்கு வந்துட்டு அதோட காணாம பாரு கிறிஸ்தவங்க. அல்லேலூயா. வீட்லயும் ஜெபம் இல்ல, சபையிலேயே வந்து ஜெபிக்கிறது இல்ல, ஒரு ஜெப கூட்டம் வச்சாலும் வந்து கலந்துக்கிறது இல்ல. இது பாஸ்டரும் ஜெபம் பண்ணிப்பாங்க, நாங்க வீட்லயே ஜெபம் பண்ணிக்க மாட்டோமா? கட்டினவங்க இருதய கழுத்துக்களை பார்த்துதான் நாங்க சபையில வந்து ஜெபிக்கிறதை விட்டுட்டோம். அல்லேலூயா. பிரைஸ் சொல்ல. நீ வேலைக்கு போகாம வீட்டுல இருப்பீங்கன்னா உனக்காக இல்லைனாலும் உன் குடும்பத்துக்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன் தேசத்துக்காக, உன் பட்டணத்துக்காக திறப்புல வந்து ஜெபிக்க வேண்டிய நீ வீட்டுக்குள்ள அரணுக்குள்ள புதுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? தாவீதை பார்த்து சொல்றல்ல, அரணை விட்டு வெளியே வா, உனக்கு அது பாதுகாப்பா நல்ல அரணா இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு நீ உள்ள போந்துட்டு இருக்காத, வெளியில வாப்பா. வெளியில வந்ததுனாலதான் தாவீது அரசால முடிந்தது. அல்லேலூயா. அரணுக்குள்ளே இருந்தா அவனுக்கு ஒரு மகிமையே இருந்திருக்காது, ஆசீர்வாதம் இருந்திருக்காது. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க அரணுக்குள்ள கம்ஃபர்டபிளா வீட்டுக்குள்ள புந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறது. அரணை விட்டு வெளியில வா, ஆண்டவருடைய சமூகத்துல யுத்தத்துல வந்து நில்லு, நல்லா ஜெபம் பண்ணு, கர்த்தரிடத்துல போராடி ஜெபம் பண்ணி இந்த யாக்கோபை போல அழுது கெஞ்சி உனக்காக, உன் குடும்பத்துக்காக, உன் கணவனுக்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன் மனைவிக்காக, உன் தேசத்துக்காக அழுது நல்ல ஜெபம் பண்ணு. கர்த்தர் சிறையிருப்பை மாற்றுவார். ஆமாவா இல்லையா? யாக்கோபு ஆசீர்வதிச்சாரா இல்லையா? வந்த ஏசா என்ன பண்ணா? கட்டி அணைத்து தன் சகோதரனை யாக்கோபை கட்டி அணைத்து முத்தம் செய்து, நீ வா, தேசம் பெருசா இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா வாழலாம். கர்த்தர் மாத்தினாரா இல்லையா? தன்னுடைய ஆசீர்வாதத்தை மாத்தின பாதுகாத்தாரு, அவன் ஜீவனை பாதுகாத்தாரு. அது மாத்திரமல்ல, அவன் சமாதானம் பண்ண வைத்தாரு. என்ன பண்ண? சகோதரனோட பகையாய் வந்தவனும் அவன் சகோதர அன்புல மாறினான். கர்த்தரால் எல்லாமே கூடுங்க, என் கர்த்தரால் எல்லாம் கூடும். அப்ப நான் உண்மை விடுகிறது இல்லை. அல்லேலூயா. நீ எப்படி அவரை பிடிக்கணும்னா உண்மையும் உத்தவமா நல்ல ஜெப தியானம் உள்ளதோட கர்த்தருடைய பாதத்தை இறுக பிடிச்சு என்னை ஆசீர்வதிக்காம உங்களை விட மாட்டேன்னு சொல்லி அவரை இறுக பிடிச்சுக்கோ. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து உங்களை நன்மைப்படுத்துவார். ஜெபிக்கலாம்.